ரொம்ப ஈஸியாக ஒரு தக்காளி சட்னி செய்யலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு vlog தான். நம்ம வீட்டில் டிஃபன் வந்து இன்றைக்கி இட்லி அண்ட் தக்காளி சட்னி, இது 2 தான். இட்லி ஆல்ரெடி ஊற்றி வச்சாச்சு. இந்த ரெசிபி எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வதக்கி அரைக்கிறது தான், ஸோ அதனால் ரொம்ப இதாக கட் பண்ண தேவையில்ல. கொஞ்சமாக இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் எதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமானது தேங்காய் தான். தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சட்னி. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருகு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியதான். ஒரு சைடு இட்லி வந்து வெந்துருச்சு. இட்லி வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி குத்தி இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா மாவு ஓட்டாமல் வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து இட்லி வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த நம்ம வதக்குனதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறமா தாளித்து ஊற்றிடுங்க. கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தக்காளி சட்னி செஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.